கூலி திரைப்பட விமர்சனம். ரஜினியின் மாஸ் வெடி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மையமாக வந்து அசத்தும் கூலி திரைப்படம் இப்போது தியேட்டர்களில் பட்டையை கிளப்பிவிட்டது. இந்த பான் இந்திய ஆக்ஷன் த்ரில்லரில் நாகார்ஜுனா, ஆமீர் கான், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, சௌபின் ஷாஹிர் என ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் ரவிச்சந்தரின் இசையில் உருவாகிய இந்த படம் ரஜினியின் 50 வருட சினிமா பயணத்தை கொண்டாடும் வகையில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. வாங்க இந்த மூவியை பற்றி ஒரு கலகலப்பான ரிவ்யூ பார்க்கலாம். கதை. ஆக்ஷனும் ட்விஸ்டும் நிறைந்த பயணம். கூலி ஒரு ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர். லொகேஷன் வழக்கமான ஹைப்பர்லிங்க் ஸ்டைல் கதையோடு வருது. ரஜினி தேவா என்ற கதாபாத்திரத்தில் மாசாக நுழைகிறார். முதல் பாதியில் சத்யராஜ், நாகார்ஜுனாவின் கதைகள் தனித்தனியாக நகர்ந்து பிறகு ரஜினியோடு இணைகின்றன. ஆரம்பத்தில் இந்த செட்டப் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இடைவேளை காட்சியில ரஜினியின் மாஸ் என்ட்ரி தியேட்டரை தெறிக்க விடுது. அவரோட ஒரு டயலாக், ஸ்டைல், சிகரெட் ஃபிளிப் எல்லாம் ரசிகர்களை உற்சாகப்படுத்துது. இரண்டாம் பாதி ஆக்ஷனால் நிரம்பி வழியுது. கிளைமாக்ஸில் லொகேஷன் விக்ரம் ஸ்டைல் திருப்பம் ஒரு பெரிய ஹைலைட். ஆனால் சில இடங்களில் கதை கொஞ்சம் மெதுவாகவும் சுமாராகவும் இருக்கு. எக்ஸல் சிலர் முதல் 30 நிமிஷம் ஸ்லோ, ஆனா இடைவேளைக்கு அப்புறம் படம் பறக்குதுன்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த், தலைவர் ரஜினி இந்த படத்தில் தன்னோட பழைய 80கள் 90கள் ஸ்டைலில் மாஸ் காட்டியிருக்கார். கபாலிக்கு பிறகு இவ்வளவு எனர்ஜியோடு நடிச்சிருக்காரு. அவரோட அறிமுக காட்சி ஒரு சிங்கிள் ஷாட் டயலாக். நான் யாரு தெரியுமா தியேட்டரில் விசில் சத்தம் கேக்குது. எக்ஸல் ஒரு ரசிகர். ரஜினி இன்னும் 75 வயசுலையும் யங் ஹீரோவை மாதிரி ஆடுறாருன்னு புகழ்ந்திருக்காரு. நாகார்ஜுனா, சைமன் என்ற வில்லன் கதாபாத்திரத்துல நாகார்ஜுனா செம கெத்து. ஜோக்கர் மாதிரி ஒரு வித்தியாசமான லுக்கில் ரஜினியோட மோதிர காட்சிகளில் இவருன்னு பின்னி இருக்கார். வில்லன் மிரட்டினாதான் ஹீரோ மாஸ் தெரியும்னு ஒரு பதிவு எக்ஸல் வைரலாகுது. சௌபின் ஷாஹிர், மலையாள நடிகர். சௌபின் தயல் ரோலில் ஆச்சரியப்படுத்தியிருக்கார். முதல் பாதியில இவரோட நடிப்பு செம கவனம் ஈர்க்குது. ரசிகர்கள் சௌபின் இப்படி ஒரு மிரட்டல் ஆக்டிங் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. ஸ்ருதிஹாசன், பிரீத்தி ரோல். ஸ்ருதி ஒரு எமோஷனல் கதாபாத்திரத்தை நல்லா செஞ்சிருக்காங்க. படத்துக்கு ஒரு பிளஸ் ஆகுது. ஆமீர் கான், ஆமீரின் கேமியோ தியேட்டர்ல கைதட்டல் வாங்குது. ஆனால் சிலர் இது கதைக்கு எதுக்குன்னு எக்ஸல் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க.